ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் சமயத்தில் நிறைய லைட்ஸை வச்சு ஒரு லைட் ஷோ ஒன்று பண்ணுவாங்க. இந்த லைட் ஷோ எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்தது. இதுக்கு நாங்கள் போயிருந்தோம். இந்த ஷோ உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். வாங்க எங்கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இந்த லைட் ஷோ ஈஸ்ட் பிரன்ஸ்விக் அப்படிங்கிற இடத்துல நியூ ஜெர்சியில் நடக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் தேங்க்ஸ் கிவிங்கை ஒட்டி ஆரம்பித்து கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் நடக்கும். ஒரு காருக்கு கிட்டத்தட்ட $45 சார்ஜ் பண்ணுவாங்க. பாருங்க எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. நம்ம கொஞ்சம் மெதுவாக ஓந்து போன மாதிரி தான் இந்த கார்ஸ் எல்லாம் போகும். அந்த அளவு இதில் ரொம்ப ரஷ் இருக்கும். நம்ம இதுக்குள்ளே நுழையிறக்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நுழைய வேண்டி இருக்கும். அதுவும் நம்ம கிறிஸ்மஸ் சமயத்தில் போனோம் அப்படின்னா உள்ளவே போக முடியாது. அந்தளவு நம்மளுக்கு ரொம்ப பெரிய கியூ இருக்கும். உள்ளே நுழைஞ்ச உடனே நம்மளுக்கு என்ன ஃப்ரீக்குவன்சியில் இதில் பாட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம கார் ரேடியோவை டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே போக போக நம்மளுக்கு இந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லைட்ஸ் வந்து இந்த பாட்டு கூட சிங்க் பண்ண மாதிரி நம்மளுக்கு நல்லா தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஷோ. இந்த வருஷம் புதுசாக இந்த ஷோவில் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸும் விற்றாங்க. நாங்கள் ஃபனல் கேக் வாங்கியிருந்தோம். இதை சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக கார் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட். அப்புறம் வந்துட்டு மெதுவாக வந்து நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஆர்ச் மாதிரி நல்லா அழகாக இந்த லைட்ஸ் இருக்குது. இது கூடவே இந்த பாட்டும் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க கொடுத்துருக்குற மியூசிக் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நான் வேறு மியூசிக் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இந்த மாதிரி லைட் ஷோ இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் சமயத்தில் போய் பார்த்தனால அதிகமாக கூட்டம் இல்லை. அதனால தான் இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி மெதுவாக போய் பார்க்க முடியுது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியிருக்கும். ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ், ஏடி இதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல 2 மில்லியன் லைட்ஸ் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஸ்பாட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி டனல் மாதிரி உள்ளே போகுது இல்லையா, இதுக்குள்ளே நிறைய லைட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சிலர் இதில் இறங்கி நின்று கூட ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஆனால் அப்படி இறங்கலாமான்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் நாங்கள் இறங்கி ஃபோட்டோ எடுத்துக்கல. இந்த மாதிரி காருக்குள்ளே இருந்து மட்டுமே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல பெர்மிட்டட் டிரைவிங் ஸ்பீட் 1 to 2 miles/hour தாங்க. அவ்வளோ ஸ்லோவாக தான் இதில் ஓட்டிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக பார்த்து முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த லைட் ஷோ ஏரியாவுக்குள்ளேயே நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. இந்த இடத்துல டிஸ்னி கேரக்டர்ஸ்லாம் இருந்தது. இந்த ஷோ கம்ப்ளீட்டாக ஒரு மேஜிக்கலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்க்கணுன்னா நம்மளுக்கு நியூயார்க் போனால் தான் நல்லாயிருக்கும். எங்கள் ஏரியாவுக்கு அதுதான் பக்கத்தில். ஆனால் நியூயார்க்கு போய் நம்ம நடந்து பார்க்கும்போது ரொம்ப குளிர்வாக இருக்கும்.
இந்த டைம் ரொம்ப குளிரான டைம். அதனால இந்த மாதிரி கார்லயே போய் பார்க்குற மாதிரி உள்ள லைட் ஷோ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்குது. இந்த ஷோ டைமிங் ஈவினிங் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிரும். ஏன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு இருட்டிரும் அப்படிங்கிறனால நைட் 10 மணி வரைக்கும் நடக்கும். லாஸ்ட் கார் வந்து 9:45 வரைக்கும் நைட் உள்ள அலோவ் பண்ணுவாங்க.
அடுத்தது இந்த லைட் ஆர்ச்சும் ரொம்ப அழகா இருந்தது. ஜீசஸ் பிறந்த நேட்டிவிட்டி சீனை ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த லைட் ஷோ முழுக்க பார்த்து முடிச்சிட்டோம். இதில் உள்ள எக்ஸிட் வரைக்கும் வந்துட்டோம். நம்ம சேனலில் எப்போவுமே ரெகுலராக குக்கிங் வீடியோஸ் தான் போடுவோம். அப்படின்னாலும் இந்த மாதிரி எப்பயாவது ஒரு தடவை ஒரு விலாக் போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.